இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து உப்பு கறி தான் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு பொட்டைக்கோழி வந்து மாமா வெட்டி கொடுத்தாங்க. அதில் வந்து குழம்புக்கு தனியாக உப்பு கறிக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கு இன்க்ரீடியன்ஸ்க்குமே ரொம்பவே கம்மி தான். ஸோ கடாயில் ஆயில் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கறியை வந்து சேர்த்துக்கலாம். கறியும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் பச்சை வடை போகிற வரைக்கும். ஸோ எண்ணெயிலே வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ இது நாட்டுக்கோழினால ரொம்ப நேரம் வந்து வேகிறதுக்கு டைம் ஆகும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வேக வச்சுருக்கோங்க. எங்கள் ஊர் சைடுனா நாங்கள் உப்பு கறின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி பண்ணுறது. உங்கள் ஊர் சைடு என்னன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஸ்ருதி, கீர்த்தி, சரிதா இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஹாய். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் முக்தர்ஷா, சபினா திருமண நாள் வாழ்த்துக்கள். நிறைய பேர் வந்து குடல் குழம்பு ரெசிபி கேட்டிருந்தீங்க. வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அந்த வீடியோ கீழே வந்து குடல் குழம்போட வீடியோ லிங்க் வந்து நான் பயோவில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வேணும்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.